எல்லாருக்கும் ஒரு பெரிய சைஸ் வணக்கம். காலையில ஒரு 5:30 மணிக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் நானும் ஸ்டேடியத்து பக்கத்துல இருக்க டீ கடையில் தான் நிக்கிறேன், எழுந்திரிச்சு வாடா அப்படின்னா. போன் அடிச்சதும் பல்ல கூட விளக்காம எந்திரிச்சு வந்துட்டேன். அப்புறம் அந்த பள்ளி பருவ நட்பு இவன் தான். அவங்க கூட சேர்ந்து ஊர்ல இருக்க கதை எல்லாத்தையும் பேசிட்டு ஒரு 5:45 திரும்ப வீட்டுக்கு வந்துட்டேன். ஓகே, இப்ப நம்ம கதைக்கு வருவோம். நம்ம காலிஸ்தனிக்ஸ்னு ஒரு ஸ்கில்ல கத்துக்கிறதுல இன்னைக்கு 100வது நாள் மக்களே. இப்படியே ஒரு வழியா 100 நாள் சேலஞ்சையும் முடிச்சிட்டேன். எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன நினைச்சா இந்த 100 நாள்ல என்னதாண்டா நடந்துச்சு உனக்கு அப்படின்றத கேட்டீங்கன்னா அதுக்கு டீட்டெயிலா நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன் பாருங்க. இப்போ இன்னைக்கு என்ன பண்ணேன்றத பாப்போம் வாங்க. பஸ் ஏறி எங்கடா போயிட்டு இருக்கேன்னு கேட்டீங்கன்னா அடுத்த சேலஞ்சு ஜிம்ல இருந்து தான் பண்ண போறோம். அதனால பக்கத்துல இருக்க ஜிம்லயும் போய் ஒரு 3 மாசத்துக்கு அட்மிஷனையும் போட்டு வந்துட்டேன். இந்த ஜிம்ல தான் நண்பர்களே நம்ம அடுத்த சீரீஸ் எல்லாம் பண்ண போறோம். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், நம்மளுக்கு இன்னைக்கு ரெஸ்ட் டே. நல்ல வேலை ரெஸ்ட் டேவை கனெக்ட் பண்ணி இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். அப்புறம் அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு நானே நன்றி சொல்லிக்கிட்ட விதமா 100 நாள் சவாலையும் முடிச்சதுக்காக கொஞ்சமா ஸ்வீட்டும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் இந்த சீரீஸ் எதுக்காக தொடங்குனுச்சுன்னா இந்த ஒரே ஒரு கிளிப்புக்காக தான். அப்புறம் வேற என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. கடைசியா ஒரே ஒரு டைம் நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு உங்க கதையில டிசிப்ளினா இருக்க பாருங்க. அப்புறம் இவ்வளவு தூரம் வீடியோவும் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய சைஸ் நன்றி. இப்பவும் சந்திப்போம் மக்கா.